ஐயா அவர்கள் இன்றைய தினம் இந்த சீராளம்மன் ஆலயத்தில் இருந்து வழங்கியிருந்த மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருந்தது. சின்ன சிறு வயதிலே மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்தின் வரலாறுகளை தொகுத்து வழங்கியிருந்தார். அவருக்கும் இத்தருணத்தில் எமது யூடியூப் சேனலுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக திருகோணமலை பகுதியிலே சீராளம்மன் ஆலயத்தில் இந்த ஆலயத்திற்கான சிறப்பான ஒரு வரலாறு இருக்கின்றது. யாரும் அறியாத ஒரு சிறப்பான வரலாறு. அந்த வரலாற்றினையும் இத்தருணத்தில் இந்த ஆலயத்தின் முன்பகுதியில் இருந்து நான் கூற விரும்புகின்றேன். இந்த பகுதி, அதாவது திருகோணமலையில் ஏகாம்பரம் வீதியில் பத்தாங்குறிச்சி பகுதியில் இருக்கும் வாழ் மக்கள் அனைவரும் இந்தியா வம்சாவளியுடன் இணைந்தவர்கள் என்பது ஒரு சிறப்பு கூறியபடியும், அன்றைய காலங்களில் முன்னோர்கள் சான்றோர்கள் இந்த பகுதியில் இருந்து இந்தியா நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள சீராளம்மன் ஆலயத்துக்கு அங்கு இடம்பெறும் மகோத்சவ நிகழ்வுகளுக்கு அந்த பகுதிகளுக்கு சென்று, உங்களுக்கு தெரியும் அன்றைய காலங்களிலே இந்த படகுகள் கட்டுமரங்கள் மூலம் இந்த பகுதியில் உள்ள வாழ் மக்கள் அங்கு இடம்பெறும் திருவிழாக்களுக்கு சென்ற ஒரு சிறப்பான வரலாறு கூட இந்த ஆலயத்துக்கு இருக்கின்றது. அதே போல் நாகப்பட்டினத்தில் உள்ள இந்தியா சீராளம்மன் கோயிலுக்கு ஒத்ததாகத்தான் அமைந்துள்ள ஒரு சிறப்பான வரலாறு கூட இந்த ஆலயத்துக்கு இருக்கிறது. இந்த ஆலயமானது சுமார் 100 வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த சிறப்பான ஆலயமாக திருகோணமலை பகுதியிலே விளங்குகின்றது. ஆகையினால் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனல் ஊடாக இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் உள்ள அனைத்து இந்து சமய ஆலயங்களை நாங்கள் வீடியோ எடுத்து அந்த ஆலயங்கள் தொடர்பான விவரங்களை எமது யூடியூப் சேனல் ஊடாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று திருகோணமலை பகுதிக்கு வருகிறது பொழுது யாவரும் அறியாத சின்ன சிறு ஆலயமாக இந்த பத்தாங்குறிச்சியில் அமைந்துள்ள சீராள அம்மன் ஆலயம் விளங்குகின்றது. இந்த ஆலயத்திலே இன்று சிறப்பான அபிஷேகங்கள், பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அந்த காட்சிகள் மற்றும் இந்த ஆலயத்தின் தொடர்பான விவரங்களை யூடியூப் வாய்ஸ் ஆஃப் காட் சேனல் ஊடாக வருகிறது.